வணக்கம். வாங்க பழங்கால சித்தர்களோட ரகசிய உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். அவங்க சொன்ன ரசவாதம்னா ஏதோ இரும்ப தங்கமா மாத்துறதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அது நம்ம உடம்புக்குள்ள, குறிப்பா நம்ம மூளைக்குள்ளேயே நடக்கிற ஒரு மிகப்பெரிய உருமாற்றத்தை பத்தினது. அந்த ரகசிய சாவிதான் இன்னைக்கு நம்ம கையில கிடைக்க போகுது. உப்பை பிடித்து உருட்டி பார்த்தால் அப்படின்னு சித்தர்கள் பாடுறாங்க. கேட்கவே ஒரு மாதிரி மர்மமா இருக்கு இல்லையா? இந்த உப்புன்னா என்ன? அதை எப்படி கையில பிடிச்சு உருட்ட முடியும்? இதுதாங்க நாம திறக்க போற அந்த ரகசிய பெட்டியோட முதல் பூட்டு. ஈயத்தை தங்கமா மாத்துறது தான் பெரிய ரசவாதம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான மிகப்பெரிய ரசவாதமே உங்க சொந்த உடலையும் உங்க உணர்வையும் மாத்துறது தானே சொன்னா நம்புவீங்களா? சித்தர்கள் செஞ்ச வேலையே மனிதனோட முழு ஆற்றலுக்கான ஒரு வரைபடத்தை உருவாக்குனது தான். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். சித்தர்கள் ஏன் இவ்வளவு ஆழமான அறிவை எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லாம ஒரு ரகசிய மொழியில மறைச்சு வச்சாங்க? அந்த ரகசிய மொழிக்கு பேர் தான் பரிபாஷை. இது கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் கோட் மாதிரி. உப்பு, பூரம், குறுநீர்னு சில வார்த்தைகளை வச்சு நம்ம உடம்போட மாபெரும் யோக உண்மைகளை மறைச்சு வச்சாங்க. ஏன்னா இந்த சக்தி தகுதியற்றவங்க கையில கிடைச்சா அது பெரிய அழிவுக்கு வழிவகுக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோடை திறக்கிறதுக்கு ஒரே ஒரு பாஸ்வேர்டு தான் இருக்கு. அது உங்க சொந்த அனுபவ அறிவு மட்டும்தான். சரி, சித்தர்களோட அந்த கோட்ல இருக்கிற ரொம்ப அடிப்படையான ஒரு வார்த்தைய இப்போ நாம உடைச்சு பார்க்கலாமா? அதுதான் உப்பு. முதல்ல ஒரு விஷயத்த மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் சொன்ன உப்புங்கிறது நாம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற இந்த கடல் உப்பு இல்லவே இல்ல. இது பலரும் செய்யற ஒரு பெரிய தப்பு. அவங்க சொன்னது இந்த உப்பு, அதாவது நம்ம நரம்பு மண்டலம் முழுக்க சக்தி கொடுக்கிற அந்த மின்சார துடிப்பு இருக்கு இல்லையா, அதுதான். சயின்ஸ் படி பார்த்தா நம்ம மூளையில சோடியம் பொட்டாசியம் அயானிகள் இடம் மாறும்போது ஒரு சின்ன எலக்ட்ரிக் கரண்ட் உருவாகுது. இந்த கரண்ட் தான் நம்ம எண்ணங்களையும் கட்டளைகளையும் உடம்பு முழுக்க கொண்டு போகுது. இதை தான் சித்தர்கள் உப்புன்னு சொன்னாங்க. வாசி யோகம்னு சொல்லப்படுற மூச்சு பயிற்சியால இந்த மின்சார ஓட்டத்தை நாம ஒழுங்குபடுத்தும் போது மனசு ஒருமுகப்பட்டு ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறுது. இப்போ நம்ம பயணத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம மூளைக்குள்ளேயே சுரக்கிற 2 ரகசிய அமுதங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்லைடப்ப பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். பூரம் பீனியல் சுரப்பிலிருந்து வருது. அது ஒரு குளிர்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கும். குறுநீர் பிட்யூட்ரி சுரப்பிலிருந்து வருது. அது தேன் மாதிரி சுவையா இருக்கும், ஆன்ம ஊட்டத்தை கொடுக்கும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல்ல பூரம். இது நம்ம உடம்போட நேச்சுரல் கூலண்ட்னு சொல்லலாம். இது பீனியல் சுரப்பிலிருந்து சுரக்கும். நீங்க ரொம்ப ஆழமான தியானத்துல இருக்கும்போது, குறிப்பா ராத்திரி நேரத்துல தலைக்குள்ள ஒரு பனிக்கட்டி மாதிரி ஜில்லுன்னு ஒரு உணர்வு வரும். அதுதான் பூரம். இது மனசோட அலைச்சலை நிறுத்தி நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி துரியம்ங்கிற ஒச்சகட்ட தியான நிலைக்கு கூட்டிட்டு போகும். அடுத்து அந்த அல்டிமேட் அமுதம் குறுநீர். இது பிட்யூட்ரி சுரப்பிலிருந்து உள்நாக்குக்கு பின்னாடி தேன் மாதிரி சுட்டுமா. இதை ஒருத்தர் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா பசி, தாகம், தூக்கம்னு சாதாரண உடல் தேவைகள் எல்லாம் குறைஞ்சிடுமா. சொல்லப்போனா இது நம்ம ஈகோவை உருவாக்குற நியூரான்களையே கரைச்சு இந்த சாதாரண உடலை ஒரு ஒளி உடலா மாத்துற சக்தி இதுக்கு இருக்குன்னு சித்தர்கள் நம்புனாங்க. சரி, இந்த உள்நிலை ரசவாதத்தோட கடைசி இலக்கு என்ன? சும்மா மன அமைதியோட இருக்கிறது மட்டும்தானா? இல்ல, நம்மளோட இந்த உடலையே சுத்திகரிச்சு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தான் அதோட நோக்கம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, எவ்வளோ அழகா விளக்கியிருக்காங்க. ஒரு சாதாரண மனுஷனோட உயிர் சக்தி கண்ட்ரோல் இல்லாத ஐம்புலன்கள் வழியா கீழ் நோக்கி பாய்ஞ்சு வீணாகிடுது. அவங்க உடல் ஒரு சாதாரண இரும்பு மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு யோகி அதே உயிர் சக்திய மேல் நோக்கி மூளையை நோக்கி திருப்புறாரு. அங்க அது ஒரு தங்க பருப்பமாக, அதாவது ஒரு உயர்ந்த பொருளாக மாறுது. இதுதான் இந்த ஃபைனல் ஸ்டேஜ், செந்தூரம் பற்பம். இது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம், மஜ்ஜை மாதிரி 7 விதமான தாதுக்களையும் உருமாத்துறத குறிக்குது. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் பிரபஞ்ச ஆற்றல எந்த தடையும் இல்லாம கடத்துற சூப்பர் கண்டக்டர்களா மாறுது. உண்மையான காயகல்பம்னா இதுதாங்க, உடம்புக்குள்ளேயே நடக்கிற ஒரு புத்துணர்ச்சி. இவ்வளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கலாம். வாங்க இத ஒரு ரொம்ப சிம்பிளான நடைமுறை உதாரணத்தோட புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். உங்க உடம்ப ஒரு கார் இன்ஜின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சிம்பிள். உப்புங்கிறது அந்த காரோட பேட்டரி மற்றும் வயரிங். அடிப்படை எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கார் ஸ்டார்ட் ஆகும். பூரம்ங்கிறது ரேடியேட்டர்ல ஊத்துற கூலண்ட். மன அழுத்தம்ங்கிற சூட்ல இருந்து உங்க இன்ஜினை இதுதான் காப்பாத்துது. கடைசியா அமுது. இதுதான் அந்த ஹை கிரேட் பெட்ரோல். இது கிடைச்சா உங்க இன்ஜின் உச்சபட்ச செயல்திறனோட பறக்கும். அப்போ ஏன் நம்ம பல பேர் இன்னைக்கு ரொம்ப மன அழுத்தத்தோட ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நாம சாப்பிட்ற சாப்பாடு, மணிக்கணக்கா பார்க்குற செல்போன் ஸ்கிரீன், தேவையே இல்லாம பேசுற அரட்டை, இது எல்லாமே நம்ம மூளையோட கெமிக்கல் பேலன்ஸை கெடுக்குது. நம்மளோட உப்பைய வீணடிக்குது,
கூலண்ட்டை வத்த வைக்குது, அந்த உயர்தர எரிபொருள் உருவாகவே விடாம தடுக்குது. பாருங்க, உங்க உடல் ஒரு ரசாயன கூடம் மாதிரி. உங்க ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு புது பரிசோதனை. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க எதை உருவாக்க தேர்வு செய்ய போறீங்க? அமுதத்தையா அல்லது விஷத்தையா? அந்த தேர்வு உங்க கையில தான் இருக்கு.